Fifth question, 1 by root n, limit n tends to infinity 1 by root n into 1 by root 2 plus root 4 plus 1 by root 4 plus root 6 plus etc. up to 1 by root n plus 2n plus root of 2n plus 2 is option A root 2, option B 1 by root 2, option C root 2 plus 1, option D 1 by root 2 plus 1. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாடல் தான் இங்க ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க இப்ப root 2 plus root 4 அப்படி இருக்கு அப்படின்னா அது மேல இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி. இப்ப வந்து நம்மளுக்கு கீழே இருக்கு, அதனால இதுல என்ன டேர்ம் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம், root 2 மைனஸ் root 4 மேலையும் கீழே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். நம்ம 2 மைனஸ் root 4 ஆஸ் யூஷுவல் மேல இருக்க டேர்ம் அப்படியே போட்டுக்கலாம். root 2 மைனஸ் root 4 அப்படியே வந்துரும். கீழே பாத்தீங்கன்னா a பிளஸ் பி இன்ட் a மைனஸ் பி ஃபார்முலா. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a ஸ்கொயர்ன்றது நம்மளுக்கு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 4 ஸ்கொயர். ஸோ ரூட்டும் அந்த ஸ்கொயர் ரூட்டும் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும், root 2 மைனஸ் root 4 டிவைடட் பை என்ன வரும், கீழே 2 மைனஸ் 4ன்னு இருக்கும். ஸோ 2 மைனஸ் 4ன்றது என்ன ஆன்சர், நம்மளுக்கு மைனஸ் 2ன்ற ஆன்சர் இருக்கும். ஸோ இதே ஒரு டேர்முக்கு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணிருக்கலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 1 by root 2 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின்ல அந்த nth டேர்ம் எடுத்துட்டோம் இல்லையா, nth டேர்ம்ன்றது 1 by root n into 1 by root 2 plus root 4. அதுல நான் என்ன சொல்லியிருக்கேன், கான்ஜுகேட்டால மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் 1 by root 4 plus root 6ல எந்த டேர்ம் நீங்க மல்டிப்ளை பண்ணோம், 1 by root 4 minus root 6 மேலையும் கீழையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ அடுத்து லாஸ்ட் டேர்ம்ல பாருங்க, இந்த பிளஸ் டேர்ம் தான் இங்க மைனஸா வரும், மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ற டேர்ம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நாங்க கீழே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சொன்னோம், நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன், a பிளஸ் பி இன்ட் a மைனஸ் பி அப்படின்னு போடும்போது நமக்கு எல்லா டேர்மே கீழே வந்து மைனஸ் 2 தான் வரும். அப்ப மேல இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேல வந்து கீழே எல்லாம் காமனா மைனஸ் 2, மேல வந்து root 2 மைனஸ் root 4, அப்புறம் root 4 மைனஸ் root 6 பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு root n மைனஸ் root 2n பிளஸ் 2ன்னு இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேல அப்படியே நம்ம ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தவிர இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். மைனஸ் root 4 பிளஸ் root 4 மைனஸ் root 6 பிளஸ் root 6. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மட்டும் இருக்கும், கீழே எல்லாத்துக்கும் நம்மளுக்கு மைனஸ் 2 இருக்கும் நம்மளுக்கு. சோ அந்த இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இங்க போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இப்போ 1 by root n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது n tends to infinity போது எதெல்லாம் அந்த 1 by root n இருக்கும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு 0 ஆயிடும். இந்த டேர்ம் 0, அப்புறம் இந்த டேர்ம் நம்மளுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். இப்போ மீதியை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 1 by root 2 இன்ட்டு மைனஸ் root 2னாக்க 2 நம்ம எப்படி எழுதிடலாம்னு சொல்லியிருக்கேன், root 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப root 2 ஸ்கொயர் அப்படின்னா ஒரு ரூட்டும் இங்க இருக்குது இல்லையா, அது வந்து கேன்சல் ஆயிட்டு 1 by root 2ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 1 by root 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 1 by root 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.